முக்கிய செய்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், இந்த அமைச்சரவை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள்? முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. தற்பொழுது அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த கூட்டம் என்றால் ஆண்டின் முதல் கூட்டம் என்று சொல்லலாம். இன்னும் பரபரப்பான சூழலில் இந்த அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. ஏனென்றால் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த சூழல்ல பல்வேறு திட்டங்கள் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. அதுவும் குறிப்பாக 20ஆம் தேதி நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு ஆளுநர் உரைக்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வது, பல்வேறு இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த போராட்டத்தை எப்படி இந்த என்றால் ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் அறிவித்திருந்தாலும் கூட ஒரு சில அமைப்புகள் அதை ஏற்று மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ள சூழல்ல இது இந்த கூட்டத்துல முக்கியமாக வரக்கூடிய நாட்கள்ல தேர்தல் வரக்கூடிய நாட்கள் இருக்கனால எந்த மாதிரி அறிவிப்புகளை வெளியிடலாம் என்பது அது ஒருவரும் கண்டிப்பாக கலந்து ஆலோசிப்பார்கள். அதே போல முக்கிய மக்களுக்கு எந்த மாதிரி சலுகை வழங்கலாம், எந்தெந்த துறையில் எப்படி வழங்க வேண்டும் என்பது குறித்தமான ஆலோசனை கண்டிப்பாக இடம்பெறும். இது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த பிரச்சனைகளை கையாள்வது. ஏனென்றால் தொடர் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஒருவரம் இருக்கு, ஆசிரியர் பிரச்சனை ஒருவரம் இருக்கு, மற்றும் பல்வேறு அமைப்புகள் தத்துவ ஊழியர்களாகட்டும், ஊரக செயலாளர்களாகட்டும், ஏன்னா டாக்டர்களாகட்டும், என பல்வேறு துறையை சார்ந்த துறையினர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற சூழல்ல இந்த அமைச்சரவை கூட்டத்துல ஒவ்வொரு துறை அமைச்சருக்குமே கண்டிப்பாக முதல்வர் அவர்களுடைய ஆலோசித்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார். அதே போல சட்டமன்றத்துல எப்ப எதிர்கொள்ளணும்னா முக்கியமாக எதிர்கட்சியில் பல்வேறு பிரச்சனைகளை கண்டிப்பாக எதிர்த்து பேசுவார்கள். அதனை சமாளிப்பது எப்படி என்பது கூட அமைச்சர்கள், துறையை சார்ந்த அமைச்சர்கள் எந்த மாதிரி சமாளிக்க வேண்டும் என்பது குறித்தான இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். அதே போல திட்டங்கள், அதாவது குறிப்பாக இடைக்கால பட்ஜெட்டில் எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், ஒவ்வொரு துறையை சார்ந்த இவ்வளவு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும். எனவே இது பரபரப்பாக இந்த அமைச்சரவை கூடியுள்ளது என்று சொல்லலாம். செயல்படக்கூடிய அமைச்சர்களாகட்டும், பல்வேறு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழல்ல அது எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும் கூட ஆலோசனை இடம்பெறும். எனவே இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது ஒரு பரபரப்பான சூழல் இருக்கும். அதே போல மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.